இப்போ சூர்யா வந்து செய்ய வேண்டியது எல்லாமே ஒன்று, நீங்கள் இந்த அரசியல் சர்ச்சைகள் எதுவுமே வேண்டாம் அப்படின்னீங்கன்னா இப்படியே இருங்க, ஒரு நல்ல படத்தை வந்து நீங்கள் கொடுங்க, கண்டிப்பாக அதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா இதெல்லாம் வந்து பின்னாடி போயிடும். அந்த டைம்லேயும் வந்து நீங்கள் மறுபடியும் இதெல்லாம் கிளற மாதிரி எதுவும் செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஒரு படம் ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லாமே கொஞ்சம் மாறிடும். அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து அந்த போராளி வேஷத்தில் தான் இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் இந்த எதிர்ப்புகள், இந்த வன்மங்களை நீங்கள் தவிர்க்கவே முடியாது. நான் அதற்கு தான் வந்து கமலஹாசன் அவர்களுடைய உதாரணம் சொன்னேன். ஒன்று, நீங்கள் உங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை தெளிவாக அறிவிச்சிருங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் இருக்காது. அதுக்கப்புறம் யாரும் வந்து கேட்க போகிறது கிடையாது. நீங்கள் நடுநிலை, நான் எல்லோருக்கும் பொதுவானவன், நான் எல்லோருக்கும் பொதுவான ஒரு சினிமா கலைஞன் அப்படிங்கிற அந்த போர்வையில் வேஷம் போடாதீங்க அப்படிங்கிறது தான் இங்கே மக்கள் சொல்கிறாங்க. அதுதான் வந்து மக்களுக்கு கோபம் வருது. அதனால தான் உங்களுடைய படத்துக்கு வந்து எதிர்வினைகள் வருது. நீங்கள் ஏற்கனவே வந்து ஒரு அரசியல் சார்பு நிலைப்பாட்டில் தான் இருக்கீங்க. அதை வெளிப்படையாக சொல்லிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை முடிஞ்சிடும். அதுதான் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ். அது வரைக்கும் வந்து தேவையில்லாமல் படம் ரிலீஸ் ஆகிற போதெல்லாம் வந்து நான் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிஆர் வேலையெல்லாம் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அதெல்லாம் வந்து தேவையே இல்லை. ஏன்னா அது வந்து பச்சையாக தெரியுது. நீங்கள் இந்த படம் வெளியீட்டுக்காகத்தான் இந்த பிஆர் வேலையெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து உங்கள் மனைவி ஜோதிகா அவர்கள் சொன்ன மாதிரி பள்ளிகளுக்கு, நிறைய அரசு பள்ளிகளுக்கு தத்தெடுத்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணி அதை வந்து ப்ரமோட் பண்ணீங்கன்னா கூட கொஞ்சம் நல்லா இருக்கும்.